வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பு குழந்தையே, இன்று இந்த அதிர்ஷ்ட எண் உன்னை தேடி வந்ததற்கு மிகவும் முக்கியமான காரணம் இருக்கின்றது. முக்கியமான விஷயத்தை இன்று அதிர்ஷ்டத்தோடு சேர்த்து உனக்கு கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். உன் இதயம் இன்னும் நம்பிக்கையை விடவில்லை என்ற காரணத்திற்காக தான் இந்த தேவதையன் உன் கண்ணில் பட்ட அதிர்ஷ்டத்தை உன் வீட்டிற்குள் கொண்டு வர தயாரானது. நீ இழந்ததற்கு பதிலாக வாழ்க்கை உனக்கு பெரிய பரிசை தயாரித்து வைத்திருக்கின்றது. உன் பெயரை சொல்லி அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது உன் கண் முன்னால் நிறைவேறும். பணமும் அமைதியும் நல்ல செய்தியும் மன நிம்மதியும் அத்தனை வாய்ப்புகளும் இனி உன் வாழ்க்கையில் நுழையப் போகின்றன. இவ்வளவு நாள் நீ அனுபவித்த கஷ்டம் வீணாகவில்லை குழந்தையே. அதை நீ உணரும் நாள் மிக அருகில் உள்ளது. நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயா, இந்த முருகன் உன்னை மறந்து விட்டேன் என்று? நிச்சயமில்லை. அதிர்ஷ்டமும் உன்னை மறந்துவிடவில்லை. சரியான நேரத்திற்காக காத்திருந்தது. இப்பொழுது உன் வாழ்க்கையின் கதவு மெதுவாக திறக்க தொடங்கியுள்ளது. நீ நம்பிக்கையோடு எடுத்த ஒவ்வொரு கண்ணீரும் இறைவனின் ஆசீர்வாதமாக திரும்பி வரப்போகிறது. உனக்கு சற்று நேரத்தில் ஒரு தொலைபேசி அழைப்பு வரும். உன் வாழ்க்கையை முழுவதும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய அழைப்பு அது. காத்திருந்த விஷயங்கள் கிடைக்காததால் மனவேதனையில் இருந்தாய். இப்பொழுது நீ எதிர்பாராத தருணத்தில் மிகப்பெரிய ஒன்று உன்னை வந்து சேருவதால் இறைவன் நம்மோடு இருக்கின்றான் என்பதை உணரும் தருணத்தை இன்று நீ சந்திப்பாய். இதுவரை உன்னை மதிக்காதவர்கள் உன் முன்னேற்றத்தை பார்த்து, வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியத்தில் உறையப் போகிறார்கள். இதுவரை சண்டையும் சச்சரவுமாக இருந்த உன் வீடு, அமைதி இல்லாமல் இருந்த அந்த ஒரு நிலை, கருத்து வேறுபாடுகளால் சூழ்ந்திருந்த அந்த இல்லம் இப்பொழுது உண்மையான மகிழ்ச்சியை கண்டு, சந்தோஷத்தை கண்டு சிரிப்பொலி கேட்கும். மனதில் இருந்த பாரம் அத்தனையையும் என்னிடம் இறக்கி வைத்துவிடு. உன் கையில் இனிமேல் பணம் நிலைக்கும். உன் பெயருக்கு மரியாதை கிடைக்கும். அதிர்ஷ்டம் என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே வரும் பரிசு என்பது மட்டுமல்ல. நம்பிக்கையோடு காத்திருப்பவர்களுக்கு இறைவன் கொடுக்கும் பதில்தான் அந்த அதிர்ஷ்டம். என் வாழ்க்கை மாறிவிட்டது என்று நீயே மிகுந்த மகிழ்ச்சியுடன் இன்றைய தினத்திலேயே சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். வாழ்க்கையில் நடந்த தாமதங்கள் எல்லாம் பெரிய அதிர்ஷ்டம் வருவதற்கான தயாரிப்பு தான். பல இரவுகள் கவலையோடு தூங்கினாய். பல நாட்கள் யாரிடமும் சொல்லாமல் வலியை சுமந்தாய். ஆனால் அந்த அமைதியான கண்ணீரை இறைவன் பார்த்து கொண்டிருந்தேனே. இப்பொழுது அதே வாழ்க்கை உனக்கு புதிதான பாதையை திறக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றம் இப்பொழுது வேகமாக வரும். ஒரு காலத்தில் உன்னை விட்டு சென்ற வாய்ப்புகள், கை நழுவிய வாய்ப்புகள் மீண்டும் உன்னை தேடி வரப்போகின்றது. ஏதோ ஒரு பயமும் குழப்பமும் மனதிற்குள் இருந்து கொண்டே இருந்தது. அது மெதுவாக மறையும் நேரம் இது. ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் முருகா? ஏன் நான் எடுக்கும் முயற்சிகள் தோல்வியை சந்திக்கின்றன? ஏன் எனக்கு தைரியமும் துணிச்சமும் வருவது இல்லை? நான் உன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைதானே என்று மனதிற்குள் கேட்டாய். ஆனால் மிக விரைவிலேயே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எனக்காக காத்திருந்ததா என்று ஆச்சரியப்பட போகிறாய். அதிர்ஷ்டம் உன் கதவை தட்டும் நேரம் இது மிக மிக அருகில் வந்துவிட்டது. இனி எந்த கவலையும் வேண்டாம் உன் வாழ்க்கையை பற்றி. கடந்த காலமும் நலனுக்காக, நிகழ்காலமும் பயனுக்காக, எதிர்காலமும் பலனுக்காகத்தான். இந்த வளம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். வெற்றி நிச்சயம்.